வந்துட்டா. யாரு யாரு யாருன்னு கேக்குறல்ல? யாரு? ஆகாஷ்! ஆகாஷ்! என்ன மது, ஏன் கத்துற? என்னாச்சுமா? அந்த ஜன்னல்ல இருந்து யாரோ பாக்குறாங்க. திரும்ப பாக்கலாம். என்ன மது, யாருமே காணோம். யார் பார்த்தாங்கன்ற? அந்த ஜன்னல் வழியா யாரோ பார்த்தாங்க. நான் பார்த்ததும் விலகிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு ஆகாஷ். ஏய் சரி, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். நீ உட்கார், நான் போய் பார்த்துக்கிறேன். மது, யாருமே இல்லையம்மா? மது, யாரோ பார்த்ததா சொன்னியடா. வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லையம்மா? இல்ல, நான் பார்த்தேங்க. ஒரு இருட்டு உருவங்க. அது ஆம்பளை பொம்பளையா? தெரியல, ஒரு செகண்ட் தான் பார்த்தேன். என்ன மது, அன்னைக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். வெளியே போய் பார்த்தா யாருமே இல்ல. இன்னைக்கு யாரோ பார்த்தாங்கன்னு சொன்னேன். இப்போ யாரும் இல்லையம்மா? நீயே சொல்லு, ஒரு போலீஸ்கார வீட்டுக்கு நைட்ல யாரும் வந்து பார்ப்பாங்களா? ஐ திங்க் யூ ஆர் ரியலி டிஸ்டர்ப்டா. ஆமாங்க, நீங்க அழுத்தி அழுத்தி கேக்குறப்போ எனக்கு அப்படி யாரையாச்சும் பார்த்தேனான்னு ஒரே கன்ஃபியூஸ்டா வருது. சரி, ஒண்ணு இல்ல. இது பாரு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, எல்லாம் பிரம்மா தான். அது இத்தனை நாள் நீ அம்மா அப்பா கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு தனியா இருக்க இல்லையா? இங்க தனியா இருக்குது உனக்கு பயத்தை கொடுத்துருக்கு. ஆக்சுவலா இந்த வீட்டுல இருக்கிறது பயப்படுறியா நீ? பகல்ல எதுவும் தெரியல, இப்ப கொஞ்சம் பயமா தான் சரி, இருக்கு. ஒண்ணு இல்ல. நான் பக்கத்துல இருக்கல, தைரியமா சரியா? என்னடா போலீஸ்ல ஆகணும்னு ஆசைப்பட்ட? சும்மா சொன்னியா என்ன? ஆமா, நீ நிறைய இந்த கிரைம் நாவல்ஸ்லாம் படிப்பேடா? ஆமாங்க, எனக்கு கிரைம் நாவல்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அது வேற ஒன்றும் இல்லைம்மா. அந்த கிரைம் நாவல்ஸ் படிச்சு உனக்கு அதே ஞாபகம் இல்லையா? அதனால தான், அதை பற்றி யோசிச்சதுனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது. வேற ஒன்றும் இல்லை. தைரியமா சரியா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு ஆகாஷ். ஹே சரி, அழாதம்மா. இது பேர் ஒன்று ஒன்று. ஒரு நிமிஷம், நான் ஓடி போயிட்டு உனக்கு விபூதி எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை. இதை பற்றி பெருமாளோட விதி. இது மீறி ஒன்றும் நடக்குதுமா. சரி, தைரியமா. நான் இருக்கேன் இல்லையா? நான் பார்த்துக்கிறேன். சரி, தைரியமா. Cheers. என்ன சார் சாதிச்சுட்டு வருவீங்கன்னு பார்த்தா உங்கள் பப்பு வேகலை போல இருக்கே. நானே கடுப்புல இருக்கேன். டென்ஷனை கலப்பத பாண்டி. என்னதான் சார் சொன்னாவன்? அவரு நீதிக்கும் நேர்மைக்கும் பிறந்த அரிச்சந்தராம். சட்டத்துக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாராம். மடங்கிடுவான்னு சொன்னீங்களே சார். அப்படிதான் நானும் நினைச்சேன். ரொம்ப வெறப்பா இருக்கான். இளம் வயசுல இன்னும் அனுபவம் வரல. வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல சார். போங்க சார். யோ பாண்டி, அவன் எங்க போயிட்டான், நான் எங்க போயிட்டேன்? என்கிட்ட உரசிட்டான்ல பாரு. அவன் எப்படிலாம் அனுபவிக்க போறாங்கிறத பார்க்க தான் போறேன். சவால் வரீங்களா சாபம் வரீங்களா? ஏன்னா குரல் உள்ள போயிருச்சு. என்னப்பா, என்னை பார்த்தா உனக்கு ரொம்ப நக்கலா இருக்கா? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை நக்கல் பண்ற அளவுக்கு நான் பெரியாளா? நான் அந்த 1 லட்ச ரூபா தரீங்கிற தொகையை சொன்னீங்களா இல்லையா? 1 கோடின்னு காமிச்சேன், முடியாதுன்ட்டா. 1 கோடியா? அவ்வளவு பணம் என்கிட்ட சார். ஏப்பா, 1 கோடினா 1 கோடி இல்ல, ஒரு குறிப்பா சொன்னேன். அவன் காசுக்கு ஆசைப்படுற ஜாதி மாதிரி தெரியல. பைக்ல தான் சார் போறேன் வர்றேன். நீங்க ஏன்னு சொல்லுங்க, ஒரே தூக்கு ஆளை தூக்கி ஆஸ்பத்திரியில போட்டுறேன். டேய், ஒரு போலீஸ்காரனை அடிக்கட்டுமான்னு ஒரு போலீஸ்காரன்ட்ட கேக்குறியே, உனக்கு என்ன தில்லு இருக்கணும்? சார் நீங்க நம்மால் தானே, அதனால தானே உங்கள்ட்ட ஓப்பனா கேட்குறேன். தப்பா? என்ன இருந்தாலும் அவன் போலீஸ்காரன். எங்களுக்குள்ள முட்டிப்போம் மோதிப்போம், அது வேற. உங்ககிட்ட விட்டு கொடுக்க முடியுமா? அவனுக்கு நான் யாருன்னு எப்ப புரிய வைக்க முடியுமோ அப்ப புரிய வச்சுக்கிறேன். சார் அது உங்க தனி கணக்கு, அதை நீங்க தீர்த்துக்குங்க, தீர்த்துக்காம போங்க. ஏன் தம்பி இந்த கேஸ்ல இருந்து தண்டனை இல்லாம தப்பிக்கணும், அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. மொத்தம் 7 சாட்சிப்பா, அதுல 4 சாட்சியை மடக்கிறதுக்கான வேலையை பாரு. ஸ்டேஷன்ல 7 பேருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களே சார். ஸ்டேஷன்ல தானே கொடுத்துருக்காங்க,
ஜட்ஜி முன்னாடி விசாரிக்கும் போது சொல்லணுமே, அதானே முக்கியம். இன்ஸ்பெக்டர் ஐயா அடிச்சு உதச்சு தான் கையெழுத்து வாங்கினாருன்னு சொல்லிட்டா எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. விரல் சாட்சின்னு கேள்விப்பட்டது இல்லையா? எப்படி கரெக்ட் பண்றது? அது உன் சாமர்த்தியம். சண்டைக்காரன் காலில் விழுறதை விட சாட்சிக்காரன் காலில் விழுந்துரு. கெஞ்சிற இடத்துல கெஞ்சு, மிஞ்சிற இடத்துல மிஞ்சு. அடி உதைக்கி உனக்கு கத்து கொடுக்கணுமா என்ன? காயத்தை ஏற்படுத்தாம சும்மா மிரட்டிப்பாரு. இல்ல ஆகாசுக்கு தரதா சொன்னியே, அதை எங்க செலவு பண்ணிப்பாரு? சார் சொல்லிட்டீங்களா சார், விடுங்க நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, நான் தான் சொன்னேன்னு வெளியிலேயே சொல்லி என் பேரை ரிப்பேர் பண்ணிடாத, புரியுதா? சார் அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவனா நானு? விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்ன வீட்டுக்குள்ளே ஜாகிங்கா? ஜாக்கிங் வீட்டுக்குள்ள இல்ல, ஜாக்கிங் வெளியே தான். வா என் கூட சேர்ந்து போலாம். எனக்கு பழக்கம் இல்ல. ஜாகிங் போறதுக்கு பழக்கம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, விருப்பம் இருந்தா போதும். வா. என்கிட்ட ஷூ கூட இல்ல அடி ஆகாஷ். பாவி, இதெல்லாம் ஒரு சாக்கு. ஷூல தானே சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்லிப்பர் போட்டு வா, ஜாகிங் முடிச்சுட்டு வரப்போ நான் உனக்கு ஷூ வாங்கி தரேன். இன்னைக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல் லொகேஷன் உனக்கு கூட்டு போறேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே? சரி வரேன். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். இது வரேன். தள்ளுங்க. நான் ட்ரெஸ் மாத்தணும். நீங்க இங்க உட்காந்துக்கிட்டா நான் எப்படி ட்ரெஸ் மாத்துறது? வெளியில போங்க. ஹலோ, இது என் பெட்ரூம். நீங்க ட்ரெஸ் மாத்ததுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. தாராளமா மாத்திக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, அப்படியா? நீங்க இங்க உட்காந்துருங்க, நான் வெளியில போய் மாத்திக்கிறேன். ஏய் மது, சும்மா எலக்ட்ரிக் சொன்னேன். சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா. கல்யாணத்துக்கு போல ஜாக்கிங் போறோம், புரிஞ்சுதா? மேக் இட் ஃபாஸ்ட். ஹலோ. யா, எனி ஹெல்ப்? போங்க. சரி, சீக்கிரம் வந்துட்டு வா. நான் ரெடி, போலாம். ஓகே ஓகே, போலாம். பாபா, நான் ரெடி, போலாமா? போலாம் போலாம், வா. ஜாகிங்க்கு தான் நான் சொன்னேன், போலாமான்னு. ஓ, அரிஷு? ஷியோர். ஓகே, வா. ஏய் மது, இதான் ஃபாரஸ்ட் ஏரியா. திடீர்னு நீங்கள் பார்த்தோன்னா அந்த காட்டு எருமைங்கெல்லாம் கும்பலாக கிராஸ் பண்ணும். அப்புறம் நைட் டைம்லலாம் பார்த்தோன்னா அந்த ஃபாரஸ்ட் பிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்க பிக் அனிமல்ஸ் ஏதாவது இருக்கா? பிக் அனிமல்ஸ்? புரியல, எதை கேட்குற நீ? எலிஃபண்ட் லைக் தட்? அதெல்லாம் இங்கே இருக்காதுமா. உனக்கு என்ன சொல்ல நான் கூட்டு போய் காட்டுறேன். என்ன? மார்னிங் சின்னதாக ஒரு ஸ்பெஷல் ஷோ கேட்டால் அப்போ மட்டும் வேணாம் சொல்லிட்டு இப்போ நான் ரொமான்ஸு. போங்க, பார்த்து வண்டி ஓட்டுங்க. என்ன பைக் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே ரொம்ப ஒரு அழகான இடம் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறம் ஜாகிங் பண்ணலாம். சரியா? சரி. எந்த இடமா சொன்ன ஆகாஷ்? மது, ஏய் மது, ஓடாத, நில்லு. மது, அங்க போகாத, ரிஸ்க்மா, நில்லு. என்ன சொல்றேன் மது? நல்லா இருக்கு. 4000 அடி ஆழம், அதான் நில்லுன்னு சொன்னேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்க இருந்து ஒரு போட்டோ எடுக்கலாமா? ஓகே. இன்னும் ஒரு போட்டோ. சரி. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஓகே, ஸ்மைல். சரி. நல்லா இருக்கு. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாமா? ஓகே.
ஆ, ஹேய் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குல்ல? யா குட், உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? டைம் ஆச்சு, வா போலாம். வா மது. ம். இங்க பாருங்களேன், இந்த போட்டோவும் நல்லா இருக்குல்ல? எப்படி இருந்துச்சு இடம்? சூப்பரா இருந்துச்சு. மது, ஆ, நான் என்னோட பைக் இங்கே தான் நிறுத்திட்டு ஆ. இங்கிருந்து தான் ஜாகிங் போவேன் டெய்லி. பாய், ரெண்டு பேரும் ஜாலியாக போயிட்டு வரலாம். ம், வாங்க போலாம். நீங்க தினமும் வாக்கிங் வருவீங்களா? ஒரு நாள் வாக்கிங் போவேன், ஆ. ஒரு நாள் கோல்ஃப் ஆட போயிடுவேன். உடம்ப ஃபிட்டாக வச்சிருக்கணும் இல்லையா? ஆ, நீங்க கோல்ஃப் எங்க விளையாடுவீங்க? நம்ம வீட்டு மொட்டை மாடல தான். போகிற வழியில தான் இருக்கு, நான் காட்டுறேன். ஆமாம், உனக்கு கோல்ஃப் ஆட தெரியுமா? ம்ஹும். பேட்மிண்டன் தான் விளையாடுவேன். ஆனா கோல்ஃப் பார்க்கிறதுக்கு பிடிக்கும். ஓ, நீங்க நல்லா விளையாடுவீங்களா? நாளைக்கு நான் விளையாடுவேன் இல்லையா? அப்போ நீயே பார்த்துட்டு சொல்லு. சரி சரி. ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்னீங்க? யாரு? மணிராமா? ஆ, ஆமா மாமா. அவர் தானே நீங்க பகைச்சுக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? ஹே மது, நான் எந்த தப்புமே செய்யல. ஸோ யாரையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுவும் இல்லாமல் மணிராம் என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் தான். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அந்த பாண்டி கிட்ட சொல்லி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க சொன்னா? போச்சுடா, இதுக்கு தான் அஃபிஷியல் மேட்டர் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இதை பாரு மது, நீ எதுக்கும் பயப்படாத. உன் புருஷனுக்கு ஒரிஜினல் கராத்தாவும் தெரியும், மகான் கராத்தாவும் தெரியும். எப்படி எஸ்கேப் ஆயிடும். நத்திங் டு வரி, ஓகே? ஆ, சரி சரி சரி. இனிமே நான் அப்படி கேட்கல. அதுக்காக உங்க ஸ்டேஷன் மேட்டரை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இருந்துராதீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓ அப்படியா? ஆ. ஓகே மேடம். சரி மது, ஆ, நம்ம நடந்தது போதும். இந்த ஆ, இடத்துல இருந்து okay. ஜாகிங் ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். 1 2 3 Go. கோ. ஹே மது, ஸ்லோ கோ. அப்பதான் கொஞ்சம் தூரமா ஓட முடியும். ஓகே ஓகே. ஆஹா, என்னாச்சு? என்னால இது முடியல. சோம்பேறி, இங்க தான் ஆரம்பிச்சு அதுக்குள்ள முடியலன்ற. ஆஹா, எனக்கு முடியலன்னா முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட். என்ன மது, என்ன பார்த்துட்டு இருக்க? ஹேய், அந்த வீட்டை பாருங்க. ஆமா, அந்த வீட்டுக்கு என்ன? சினிமாலெல்லாம் பேய் பங்களான்னு காட்டினா இந்த மாதிரி ஒரு தனியா இருக்கிற ஒரு ஒத்த வீட்டை தானே காட்டுவாங்க. அந்த ஒரு வீடு மட்டும் தனியா இருக்கிறது ஒரு மாதிரி பயங்கரமா இல்ல? ஆரம்பிச்சிட்டியா உன் கற்பனையே? இப்போ என்ன சொல்ல போற? அந்த வீட்ல இருந்து யாரும் உன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கா? பாத்தீங்களா, கேலி பண்றீங்க. இனிமே எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன், போங்க. ஹே மது, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. சரி நீ ஒன்று பண்ணு, நீ 2 நிமிஷம் இங்கே உட்காந்துரு. நான் ஸ்ட்ரெச்சை முடிச்சுட்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன், ஓகே? எங்கேயா? பயப்படாதடா, ஒன்றும் இல்லை, அது வீடு தானே. சரியா? நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன், ஓகே? ம், சரி. சரி, மார்க்கிங் போர்ட் ரோடு வந்துச்சுல்ல, ஸ்டோர் ரூம் போய் அடி சொல்லு. குட் மார்னிங் பாலு சார். நீ பாப்பா. சரிங்க. குட் மார்னிங் சார். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு சார். நல்லபடியாக முடிஞ்சது. எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு நேற்று தான் ஊரில் வந்தேன். வீட்டுக்கு மேடத்தை கூட்டு வந்துட்டீங்களா சார்? கூட்டு வந்திருக்கேன் சார். இன்னைக்கு கால்ஃப் ஆட வரலீங்களா சார்? இல்லை இன்னைக்கு ஜாகிங் வந்தேன். ஒய்ஃபையும் கூட்டு வந்தேன். அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் மட்டும் வந்தேன். சரி சரி. சுக்காப்பி தட்டுங்களா? நீங்கள் தான் பிரியமாக குடிப்பீங்களே. கண்டிப்பாக பாலு சார், உங்கள் வீட்டு சுக்கு காப்பி தான் சூப்பராக இருக்கு, கொடுங்க. வாங்க சார். சூப்பர். இந்த சுக்கு காப்பி யார் போடுறது? உங்கள் ஒய்ஃபா இல்லை உங்கள் பொண்ணா? என் ஒய்ஃப் தான் சார். என் பொண்ணுக்கு வெண்ணி வைக்க கூட தெரியாது சார். சின்ன பொண்ணு தானே, போக போக கற்றுப்பாங்க. உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். வீட்டில் தான் ஒரு துக்கம் நடந்து போச்சே, அதை மறக்க தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா வேணவே வேணாங்கிறா சார். நானும் விடுறதா இல்லை சார். ஒரு நாளைக்கு அவளை அவங்ககிட்ட கூப்பிட்டு வரேன் சார். நீங்கள் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். உங்கள் பொண்ணே பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ண டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? டீச்சர்னாலும் எங்களுக்கு அவள் பொண்ணு தானே சார். எங்கள் கடமையை நாங்கள் காலகாலத்தில் முடிக்கணும்ல சார். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், கவலைப்படுறீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சமையல்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? நைட்டுக்கு வரணுமா சார்? நைட்டுக்கெல்லாம் தேவையில்லை, மார்னிங் வந்து டிஃபனும் மத்தியானம் லஞ்சும் சமைச்சு கொடுத்துட்டா போதும். பார்க்குறேன் சார். இப்போல்லாம் எந்த வேலைக்கும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார். சரி, நாளைக்கு கால்ஃப் ஆட வருவீங்கல்ல? மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். சரி சார், அப்போ நான் நாளைக்கு விசாரிச்சு சொல்கிறேன் சார். சரிங்க, சரி சார்.
மது 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 வீட்டுக்கு என்ன போயிட்டாளா? சார் என்ன சார் ஏன் சார் பதட்டமா இருக்கீங்க? ஏன் அவங்களுக்கு தெரியுங்க? மணின்னு மது எங்கண்ணா பார்த்தீங்களா? கடைக்கு ஏதாவது போனாலா? இல்லை, நான் இஸ்திரிப்பட்டிக்கு அடுப்பறி வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா வீடு பூட்டி இருந்தேன் சார். நீங்கள் ரெண்டும் சேர்ந்து வெளியே போயிருப்பீங்க பார்த்தா இப்போ நீங்கள் அவங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் 2 பேரும் ஒன்றா தான் ஜாக்கிங் பண்ணோம். வழியில் ஒரு இடத்துல கால் வலிக்குதுன்னு சொன்னால் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போனேன். திரும்ப வந்து பார்த்தா மதுவை காணும். இல்லை சார், காணான்றீங்க? அவனோட சின்ன குழந்தைய காணாமல் போகிறதுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்தேன், ரிங் போயிட்டு இருக்க எடுக்கவே இல்லை. அவள் வேற ஊருக்கு புதுசாக தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. என்ன சார் இது காலங்கத்தால் எங்கே போனாங்க தெரியலையே. மது அண்ணா ஒன்று பண்ணுங்க, நான் மறுபடியும் போய் தேடி பார்த்துட்டு வரேன். மது வந்தா நீங்கள் இந்த சாவி கொடுத்து வீட்டில் பதட்டப்படாது சார், இருக்க. ஒன்றும் ஆகாது. நீங்கள் தைரியம் போயிட்டு வாங்க சார்.
மது 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 இங்க பாரு மது மது என்னடாச்சு மது 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 என்னடாச்சு